மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வாகனங்கள். அவை இதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வாகனங்கள் செல்லுற இடங்கள் எங்கெங்கே இதில் செல்றன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, கார், விமானம், வேற ஒரு லொரி இருக்குது. என்ன அடுத்ததுலேயும் அதே போல் கார், சைக்கிள், பர்ஷூட் இருக்குது. கீழேயும் லொரி இருக்குது, ஒரு ஆகாய விமானம் இருக்குது, கார் இருக்குது. சரியா? இது என்னத்தை சுற்றி வட்டம் போட போகிறோம்னு சொன்னால், ஆகாயத்தில் செல்லுறது. முதலாவது படத்தில் ஆகாயத்தில் செல்லும். எது ஆகாயத்தில் செல்லும்? கார் ஆகாயத்தில் செல்லுமா? இல்லை. அப்போ எது ஆகாயத்தில் செல்லும்? இந்த விமானம். கார் எங்க செல்லும்? தரையில் செல்லும். கார் எங்க செல்லும்? தரையில் செல்லும். அடுத்ததுல கார், சைக்கிள், இதில் எது ஆகாயத்தில் செல்றது? ஆகாயத்தில் செல்லும். அடுத்தது லொரியா, பிளேனா, ஆகாய விமானமா அல்லது கார்? என்ன இதில் எது ஆகாயத்தில் செல்லும்? இதுலேயும் இது செல்லும். அதே போல் இந்த வாகனமும் ஆகாயத்தில் செல்லும். அப்போ நாங்கள் இதில் என்ன செய்வது? இப்போ ஆகாயத்தில் செல்லுற ஆகாயத்தில் செல்லும் வாகனங்களுக்கு என்ன செய்ய நாங்கள் வட்டம் வரைஞ்ச நாங்களே ஆகாயத்தில் செல்லும் விமானங்களுக்கு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது தரையில் செல்பவை. சரியா? அப்போ தரையில் செல்றதுக்கு நாங்கள் வட்டம் போடுவோம். இது தரையில் செல்லும். இதெங்க செல்லும்? தரையில் செல்லும். இதெங்க செல்லும்? தரையில் செல்லுமா? இல்லை, ஆகாயத்தில் செல்லும். இது தரையில் செல்லும். அதே போல் தரையில் தான் செல்லும். வேற ஆட்டோ தரையில் செல்லும். முச்சக்கர வண்டி. என்ன ஆட்டோ என்னன்னு சொல்றது? முச்சக்கர வண்டி என்று சொல்லுவோம். சரியா? இவ்வளவும் நாங்கள் வட்டம் போட்டு அவ்வளவும் எதில் செல்லும்? தரையில் செல்பவை. முதல்ல போட்டது ஆகாயத்தில் செல்பவை. என்ன இது? ஆகாயத்தில் செல்பவை. இது தரையில் செல்பவை. அடுத்தது என்ன செய்ய போறோம்? ஒரே மாதிரியான வாகனங்களை இணைக்க போறோம். சிவப்பு நிற கார், மஞ்சள் நிற ஸ்கூல் பஸ், ஜீப் இருக்குது, போட் இருக்குது, ட்ரெயின். என்ன புகை விட்டு கொண்டு போகுது, ட்ரெயின் இருக்குது. சரியா? அப்போ ஸ்கூல் பஸ், கார். இதில் என்ன செய்ய போறோம்? கடல்ல செல்லுறது. கடல்ல என்ன செல்லும்? கார் கடல்ல செல்லுமா? ஹெலிகாப்டர் கடல்ல செல்லுமா? அப்ப என்ன கடல்ல செல்லும்? கப்பல், படகு. என்ன பெரிய கப்பல், இந்த படகு. இவ்வளவும் என்னத்துல செல்லும்? இதுல போறேன்டா என்ன வேணும் உங்களுக்கு? கடல்ல தான் போகலாம். எப்படி போகணும்? கடல்ல போறது. அப்ப கடல்ல செல்லுறதுக்கு என்ன வாகனம், என்ன தேவை எங்களுக்கு பயணிக்கிறதுக்கு? நாங்கள் கடல்ல பயணிக்கிறதுக்கு கப்பல் அல்லது படகு வேணும். என்ன கடல்ல பயணிக்கிறதுக்கு. இது ஒத்த வாகனங்களை இணைக்க போறோம். முதலாவது வாகனம். அடுத்தது நீல நிற கார், சிவப்பு நிற மோட்டார் சைக்கிள், மஞ்சள் நிற சைக்கிள், பச்சை நிற கார்,
மஞ்சள் நிற பஸ். அடுத்தது என்ன? சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்த லோரி. என்ன இது ஒத்த படங்களை ஒன்றாக இணைக்கிறோம். சரியா? அப்ப என்னென்ன பார்த்து நாங்கள் கடல்ல பயணிக்கிறதுக்கு என்ன தேவை? என்ன கடல்ல பயணிக்கிற வாகனங்களை என்ன செய்வது? வட்டம் வரைஞ்சினாங்க. அடுத்தது ஒரே மாதிரியான உருவத்தை இணைச்சிருக்கிறோம். தரையில செல்லும் வாகனங்களை வட்டம் வரைஞ்சினாங்க. வேற ஆகாயத்துல செல்ற வாகனங்களுக்கு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். நாங்க இன்னைக்கு வாகனங்களை அடையாளம் கண்டுனாங்களே. என்ன தரையில செல்றது, கடல்ல செல்றது, வேற ஆகாயத்துல செல்றதுன்னு சொல்லி சுற்றி நாங்க வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு நாங்கள் இவ்வளவும் படிச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருக்கிற அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். சரியா குட்டீஸ்? அனைவருக்கும் நன்றிகள். பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.